ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஈஸியாக ராகி கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லை காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஃபஸ்ட்டு அரை கப்பு கோதுமை மாவு, கேப்பை மாவு, நாட்டு சர்க்கரை, பால், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கொக்கோ பவுடர், கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ், ஆயில், குக்கிங் ஆயில். எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அரை கப்பு கோதுமை மாவு அதில் போட்டுப்போம். அதுக்கப்புறம் அரை கப்பு கேப்பை மாவு, அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், அதையும் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், அதையும் போட்டுடலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் நாட்டு சர்க்கரையும் அதில் போட்டுடலாம். நல்லா கலக்குனதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். அப்படியே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆயில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, 1/2 கப் ஆயில், அந்த 1/2 கப் ஆயில் ஊற்றிடும். அப்புறம் வெனிலா எசன்ஸு சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், லம்ஸ் இல்லாமல். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு மோல்டில் அந்த பேட்டரை ஊற்றி ஓடிஜியில் 150 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் வச்சா போதுங்க. சூப்பரான கேப்பை கேக் ரெடி. இந்த கேக் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். I'm sick of daydreaming, I just want the feeling.